Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உலகெங்கிலும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஜெயம் ரவி நடிப்புல அந்தோனி பாக்கியராஜோட இயக்கத்துல உருவாயிருக்க திரைப்படம் தான் சைரன். இது போக வந்து கீர்த்தி சுரேஷ், அனுபாமா, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தம்புதிய திரைப்படம் தான் சைரன் திரைப்படம். இந்த திரைப்படம் இன்னைக்கு வெளியாயிருக்கு. இந்த படத்தோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த படத்தை யாருக்காக எடுத்திருக்காங்க, என்ன கருத்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைரன் படத்தோட ஒன்லைன் பார்த்தோம் அப்படின்னா, இதை டேரெக்டாக சொன்னாலே இந்த படத்தோட மொத்த கதையும் வெளியாகிடும். இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சொல்லி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பரோலில் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு கைதியாக ஜெயம் ரவி வராரு. அவர் வந்து அவர் குடும்பத்தோட ஒன்றி வாழும்போது அவரோட பொண்ணு மட்டும், அவரோட பெத்த பொண்ணு வந்து இவர் எங்கள் அப்பாவே கிடையாது, அதனால நான் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன் அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது அப்படின்றதுக்கு ஒரு பேக்ரவுண்டு, ஒரு பயங்கர ஸ்டோரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் பரோலில் வெளிவரும்போது அவருக்கு துணையாக ஒரு போலீஸாக வந்துட்டு யோகி பாபு வராரு. அவரும் சேர்ந்து போகிற இடத்துலலாம் கொலைகள் நடக்குது. யார் அந்த கொலையை பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கீர்த்தி சுரேஷ் உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க அந்த கொலையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் அந்த கொலையை உண்மையிலேயே யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேலிடத்திலும் சமுத்திரகனி வேற வந்து அங்கேயும் தேடிட்டு இருக்காரு. கடைசியாக ஃபைனலாக அந்த கொலையெல்லாம் யார் பண்ணாங்க, இவர் ஏன் ஜெயிலுக்கு போனார், சொந்த பொண்ணே வந்து ஏன் ஜெயம் ரவி இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க, கடைசியாக இவங்க இந்த கொலையெல்லாம் வந்து கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தோட மொத்த கதையாக இருந்துச்சு. நான் ஏன் இந்த கதையை அப்படியே மேலாப்பில் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க நிறைய ட்விஸ்ட் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. யார் அந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கே ஒரு குழப்பமாயிடும். ஒருவேளை இவங்க தானா அவங்க தானா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட்டோட நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் உங்ககிட்டே விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க சூஸ் பண்ண அந்த காஸ்ட் அண்ட் குரூ தான். ஜெயம் ரவிக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பல படங்கள் இதே பேட்டர்னில் இதே மாதிரி ஸ்டோரி பண்ணியிருக்காரு. இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிடில் ஏஜில் ஒரு பொண்ணுக்கு அப்பா, ஒரு 8வது படிக்கிற பொண்ணுக்கு ஒரு அப்பா அப்படின்னும் போது அவர் எப்படி இருப்பார், அதுக்கேற்ற மாதிரி அந்த உடம்பை கொஞ்சம் பெருசாக அகலமாக வச்சுக்கிறது. ஒரு கைதி ஒரு ஜெயிலிருந்து வந்திருக்கான், ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு அவன் ஃபேஸ் எப்படி இருக்கும், அந்த டார்க் சர்க்கிளில் இருந்து அவனோட ஃபேஸுக்கு டல்னஸ் இருக்குது, அந்த தாடியோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அப் டு த மார்க். அப்படியே வந்து ஒரு குழந்தைக்கு அப்பா இத்தனை வயசுக்கு அப்புறம் வந்திருக்காரு, இவ்வளோ சோகங்கள் அவர் மனசில் இருக்குது அப்படிங்கிறத சீன் பை சீன் வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு சீனில் கூட யோகி பாபு பண்ணுற காமெடிக்கு ஒரு சிரிப்புற மாதிரி சிரிப்பார். பட் அது வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்க அந்த ஒரு காமெடிக்கு லைட்டாக தான் சிரிப்பாங்கன்றதை கூட வந்து ரொம்ப மைனூட்டாக வாட்ச் பண்ணி ஜெயம் ரவி பண்ணியிருந்தார். இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பில்லராக இருந்தாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது என்ன விஜயசாந்தி மாதிரி இது ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த யூனிஃபார்ம் போட்டு நடக்கிறது, பேசுறது, கோவப்படுறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வாய்ஸுக்கும் அவங்களோட இதுக்கும் வந்து கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக வந்து அந்த கேரக்டரோட பயங்கரமாக ஒன்றி போனதுக்கப்புறம் அவங்க ஒரு போலீஸை பலார்னு விடுறது, கோவப்படுறது, நம்ம இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு போய் நின்று ஃபீல் பண்ணுற விஷயம், இது எல்லாமே வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கான பாணியில் நடிப்பாங்க இல்லையா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து அனுபாமா வராங்க. அவங்க வந்து இதில் முக்கியமான ஒரு கேரக்டராக வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அது என்னன்றதை நீங்கள் வந்து திரையில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக ரொம்ப வந்து மக்களோட ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க ரொம்பவே வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது யோகி பாபு அண்ணன் தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, சரியாக வந்து இதாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மாவீரன் படம் பார்க்கும்போது அந்த பேட்ச் ஒர்க் அப்படின்ற காமெடி எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி அவர் போகிற போக்குள்ள சொல்கிற விஷயங்கள் தான் நல்லா வந்து ஹிட் அடிக்குது. மற்றபடி அவர் உட்காந்து பிளான் பண்ணுற விஷயங்கள்லாம் பெருசாக அதாகலன்ற மாதிரி இதில் டப்பிங்கில் பூந்து விளையாடிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் வந்து பண்ணுற அந்த காமெடி டப்பிங்கில் ஓவர்லாப் பண்ணி சில விஷயங்கள் பேசுறது, ஸோ அதுதான் இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பை கொண்டு வந்துச்சு. முக்கியமாக ஒரு சீரியஸான சீன் போயிட்டு இருக்கும்போது, இன்வெஸ்டிகேஷன் சீன் போயிட்டு இருக்கும்போது அவர் நடந்து வராரு, உள்ள வராரு, ஒரு விஷயத்தை போட்டு போறாரு, ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிறவங்களே வந்து சிரிப்பு அடக்க முடியாது போல. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படத்துல கதை வந்து நார்மலா நான் சொன்ன மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாவே இருந்தாலும் பட் அதை கொண்டு போன விதம் உண்மையிலே வந்து டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. ப்ரிடிக்டர் தான் அடுத்த சீன் இதான் அப்படின்றது தெரிஞ்சாலும்
அதில் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்க வச்சு உட்கார வச்ச விஷயம். அண்ட் தென் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து என்ன மாதிரியான இன்னல்களை சந்திப்பார் அப்படிங்கிறத கொண்டு வந்த விதம். இது ஒரு கருத்தாக சொன்னால் உட்காந்து ஒரு 2.5 மணி நேரம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பட் ஸ்க்ரீன் பிளேயாக சொல்லும்போது டக்குன்னு அடுத்து என்னன்னு சொல்லி கதையை உள்வாங்கிக்கிட்டு ஆடியன்ஸ் அது கூட ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. தென் வந்து அந்த டேரக்டரோட அந்த கேரக்டர் ரைட்டிங் தான். ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப அழகாக ரைட் பண்ணியிருந்தாரு. நான் ஏன் அதில் தெளிவாக அதை கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயம் ரவிக்கு பொண்ணாக நடிக்கக்கூடிய அந்த பொண்ணோட கேரக்டரை கூட வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தார். பிகாஸ் அந்த பொண்ணோட குணம் என்ன, அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுவா, ஒரு மலையில் வந்து நின்றுட்டு இருக்கும் போது 2 பசங்க கிண்டல் பண்ணுறாங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணதுனால தான் அந்த கேரக்டர் இன்னும் மனசில் நிற்கிது. நம்மளால் வந்து திரும்ப அந்த கேரக்டர் வந்து ரீகால் பண்ணிக்க முடியுது. ஸோ அதை வந்து டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அடுத்ததான் அந்த டேரக்டர்கிட்ட நான் கவனித்த விஷயம் என்னென்னா, டயலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டயலாக் கேட்கும்போது உண்மையாலே ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் கைத்தட்டினாங்க நிறைய பேர். அதில் குறிப்பாக வந்துட்டு ஜெயம் ரவி அந்த வில்லன்ட்ட பேசிட்டு நடந்து போய் ஆம்புலன்ஸில் ஏற போகும்போது ஒன்று சொல்லுவார், ஒருத்தன் ஜாதியே இல்லைன்னு சொன்னால் அவன் எந்த ஜாதின்னு ஃபஸ்ட்டு தேடுறான், அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு விடுங்கயா அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயந்தான், பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கிறத வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். இது ஒரு கட்டத்தில் ஜாதி படம் மாதிரி போயிடுமா, அதை பற்றி ஏதோ சொல்ல போகிறாரா அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதை தாண்டி வந்து சில கருத்துக்களை வந்து இந்த படத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு டேரக்டர். இது போக வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், ஏன்னா ஒரு த்ரில்லாக அடுத்தடுத்து என்னன்ற போகிற படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக சாம் சிஎஸ் தான் அதுக்கு வந்து பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் போயிட்டு இருக்கும்போது இந்த யார் வந்து கரண்டை கட் பண்ணது, ஜெயம் ரவி வெளியே வரும்போது, அதுக்கப்புறம் உள்ளே போன கீர்த்தி சுரேஷ், இந்த மாதிரி 3 சீக்வன்ஸை வந்து ஒரே இடத்துல காட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும். உண்மையிலேயே வந்து சாம் சிஎஸ் ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. பாடல்கள் எல்லாமே வந்து ஜி பிரகாஷ்குமார் தான் பண்ணதாக சொன்னாங்க. பட் 2-3 பாட்டு தான் வருது. அதில் வந்து அப்பா பொண்ணு வர சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அது கேட்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது போக இந்த படத்தில் எனக்கு வந்து சில விஷயங்கள் மைனஸாகவும் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இது ஒரு சாதாரண பிளாட், சாதாரண ஒரு கதை தான். இதை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சுருக்கமாக முடிச்சிடலாம். பட் இதை ஏன் இவ்வளோ தூரம் லென்த்தாக எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஆடியன்ஸை செட் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எடுத்தவொன்னே ஒரு பரவலேருந்து ஜெயம் ரவி வராருன்னா அவர் மேலே ஒரு பாவத்தை, ஐயோ பாவம் இவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது. பிகாஸ் அவர் நம்ம கூட செட் ஆகணும், நம்ம கூட ஆடியன்ஸோட கனெக்ட் ஆன மட்டும் தான் அவங்க சொல்ல முடியும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அனுபமா வித் ஜெயம் ரவி அந்த கேரக்டர் அதை ரிவீல் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப டக்குன்னு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் காட்டின வேகத்தை கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் காட்டியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இன்னொன்று தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு வருத்தமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜெயம் ரவியோட அடங்கமறு படம் பார்த்துருப்போம், நிமிர்ந்தல் படம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல படங்களில் வந்து ஒரு சேம் ஸ்டோரி, ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போகிறார், அவ்வளோதான். ஃபேமிலி ஒரு இஷ்யூ ஆகுது, ஃபேமிலியில் சில பேரை கொலை பண்ணிடுறாங்க, அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஹீரோ அப்படிங்கிற கதை நிறைய வந்துருச்சு. அடங்கமரும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருப்பார், அவர் ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை வரும், திரும்ப அது யார் கொண்டாங்க கொலை பண்ணாங்கன்றதை தேடி கொண்டு போய் அவங்கள போய் வந்து கொலை பண்ணுவார் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸில். கிட்டத்தட்ட அதே பேட்டர்ன் அதே கதை மாதிரி தான் இது இருந்துச்சு. இது பர்சனலாக ஜெயம் ரவி ஏன் இந்த மாதிரியே ஸ்டோரி வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது டைரக்டர், ஸோ அவர்கிட்ட படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கான எஃபோர்ட்டை கொடுக்கணுன்றதையும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பிகாஸ் அவரோட வேலையில் அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் அதே பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன விமர்சனமாக இருக்குது. ஸோ தனி ஒருவன் இந்த மாதிரிலாம் படம் கொடுத்த ஜெயம் ரவி அடுத்து எப்போ வந்து தனி ஒருவன் மாதிரி ஒரு படம் கொடுப்பாருன்ற எதிர்பார்ப்பு மட்டும்தான் எல்லார்கிட்டையுமே இருக்குது. பிகாஸ் அவ்வளோ ஒரு பெரிய பெர்ஃபார்மர், ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஸோ அவர் இன்னும் வந்து நிறைய வந்து பண்ணணுன்றதான் ஆசை. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை வந்து யாருக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஒரு த்ரில்லரான ஒரு படம் பார்க்கணும், இந்த யார் கொலை பண்ணா, இன்வெஸ்டிகேஷன், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் கிறிஸ்டி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.